Good morning to all. நம்ம இந்த வீடியோவில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பற்றி பார்ப்போம். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரெண்டு டைப்பில் இருக்குது. ஒன்று பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், இன்னொன்று அன்பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்னு சொல்லலாம். அந்த பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்ன? In a balanced transportation problem, if the total capacity for all the origins equals to total requirements, அதாவது capacity அப்படிங்கிறது சப்ளைன்னு சொல்லலாம், requirement அப்படிங்கிறது டிமாண்டுன்னு சொல்லலாம். In all the destinations is said to be balanced transportation problem, otherwise it is unbalanced அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் பாருங்கள். இது ஏபிசி அப்படிங்கிறது ஆரிஜின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டிஇஎஃப் அப்படிங்கிறது டெஸ்டினேஷன்ஸ், அதாவது ஏலேருந்து டிஇஎஃப்க்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிறது. ஏபிசிங்கிற இடத்துலேருந்து டிஇஎஃப்ங்கிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிறது. ஆரிஜின்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் போகிறது தான் ஆரிஜின்ஸ். ஸ்டார்டிங்லேருந்து அதனுடைய டெஸ்டினேஷன் இங்கே ரீச் ஆகிறத சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதனுடைய சப்ளை வேல்யூம் டிமாண்டும் சேமாக இருந்துருச்சு அப்படின்னா அதையே பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் அந்த சப்ளை வேல்யூ டிமாண்ட் வேல்யூ நாட் ஈக்குவலாக இருந்துருச்சு அப்படின்னா அதை அன்பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். அதைத்தான் ஃபார்முலாவில் சொல்கிறாங்க. சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to m ai இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் j ஈக்குவல் டு 1 to n bj. அப்போது இந்த சப்ளை அப்படிங்கிறது ஏஐன்னு அர்த்தம், டிமாண்ட் அப்படிங்கிறது பிஜேன்னு எடுத்துக்கிறோம். அப்போது சம் ஆஃப் வேல்யூஸ் ஏஎன் ஏ2 ஏ3 இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் பி1 பி2 பி3 ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சு, சமமாக இருந்துச்சு அப்படின்னா அது பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் சொல்லிடலாம். சப்போஸ் அது ரெண்டு நாட் ஈக்குவல்னால் அது அன்பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன்னு சொல்லுவோம். இது நிறைய இடத்துல 1 மார்க் கொஷின்ஸு கேட்பாங்க. பேலன்ஸ்டு அப்படின்னா அதனுடைய கண்டிஷன் என்ன? அப்போது சம்மேஷன் ஏஐ ஈக்குவல் டு சம்மேஷன் பிஜே அப்படின்னா பேலன்ஸ்டு டைப், நாட் ஈக்குவல் அப்படின்னா அது அன்பேலன்ஸ்டு டைப்னு சொல்லணும். கம் டு ஒன் கண்டிஷன் பாருங்கள். Note 1. Necessary and sufficient condition for the existence of a feasible solution in the general transportation problem is that, அதாவது necessary and sufficient condition, ஒரு சொல்யூஷன், ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகணும். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் feasible solution is that என்ன அப்படின்னா டோட்டல் சப்ளை இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிமாண்டாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும்? feasible solution கிடைக்கும். அப்போது ரெண்டு ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிறது அன்பேலன்ஸ்டுன்னு சொல்லுவோம். அன்பேலன்ஸ்டை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் செகண்ட் நோட் பாருங்கள். தேர் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் அண்ட் ஆப்டிமம் சொல்யூஷன் டு தி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஆப்டிமம் சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். தென் there are several methods used to finding an initial basic feasible solution. இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமை சால்வ் பண்ணி இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் ஃபைன் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட். அது ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா NWC அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். எடுத்துக்கோம். இதில் உள்ள பிசி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம், ஆரிஜின்ஸ் அப்படின்னு பார்த்தோம். டிஇஎஃப்ஜி அப்படிங்கிறது டெஸ்டினேஷன்னு பார்த்தோம். அதனுடைய வேல்யூஸ் அவைலபிலிட்டி அல்லது சப்ளை அப்படின்னு சொல்லலாம். வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இது ஏஐன்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். அடுத்து ரெக்குயர்மெண்ட் அல்லது டிமாண்ட் அப்படிங்கிறது பிஜேன்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போட ஃபஸ்ட்டு எய்ம் என்ன அப்படின்னா இந்த ப்ராப்ளம் பேலன்ஸ்டாக அன்பேலன்ஸ்டானு செக் பண்ணணும். இப்போது டோட்டல் சப்ளையும் டோட்டல் டிமாண்டும் ஈக்குவலானு செக் பண்ணணும். 250 + 300 + 400 இஸ் 850 வருமா? 250 300 + 400 is 915 கிடைக்குமா? அடுத்து 200 + 225 275 + 250 is 950. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக வந்துச்சு. தட் இஸ் சம்மேஷன் ஏஐ I is equal to 1 to how many rows? 1 2 3 rows. அப்போ 1 2 3 AI is equal to summation J is equal to 1 to 1 2 3 4 columns. That is 4 BJ. ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. That is equal to 950. Hence it is a balanced
transportation problem. Hence it is a balanced transportation problem. Okay, next our aim is to solve this problem. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு கொடுத்துருக்கிற டேபிளை அப்படியே ரைட் பண்ணிக்குவோம். 11 13. ஓகே, இப்போ கொடுத்துருக்கிற டேபிள் கொடுத்துருக்கிற கொஷின் எடுத்து அப்படியே எழுதிட்டோம். இப்போ நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேலன்ஸ்டான்னு செக் பண்ணிவிட்டு அது பேலன்ஸ்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது, நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதில் நார்த் வெஸ்ட் கார்னர் அப்படிங்கிறது என்ன, நார்த்து வெஸ்ட் கார்னருங்கிறது இந்த கார்னர் சொல்லுவோம். இதில் இந்த எலமெண்ட் இந்த ஃபஸ்ட்டு செல் இதை வந்து செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 11 13 17 15 அப்படிங்கிற ஒரு செல்னு மென்ஷன் பண்ணுவோம். இப்போ இந்த 11 இருக்கிற செல் இதை மேட்ரிக்ஸாக எடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் பிளேஸ் என்னன்னு சொல்லலாம், A11 அப்படின்னு மென்ஷன் பண்ணலாமா. திஸ் இஸ் A11, A12, A13, A14. திஸ் இஸ் A21, 22, 23, 24, 31, 32, 33 and 34 அப்படின்னு செல்ஸ் நேம் கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ A11 அதாவது 11ங்கிற பிளேஸில் உள்ள செல் தான் இருக்குது இந்த டேபிளே நார்த் வெஸ்ட் கார்னரில் இருக்கிற செல். ஃபஸ்ட்டு இதைய அலாட் பண்ணணும். இந்த செல்லை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு இதனுடைய சப்ளையும் இதனுடைய டிமாண்ட் வேல்யூயும் செக் பண்ணுறோம், விச் இஸ் மினிமம். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா X11ங்கிற பிளேஸ் இது A11 சொல்கிறோம். இங்கே ஏஐ பிஐ நேம் கொடுக்கறனால இதைய X11 X12ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். X11 is equal to minimum of A1, B1, that is equal to minimum of what is A1 250, B1 is 200, which is minimum value 200. So consider this column. இந்த காலமில் இருக்குது இந்த 200 எடுத்து இந்த செல்லுக்கு வேல்யூவாக அலாட் பண்ணிடுறோம். 200 அலாட் பண்ணால இந்த காலம் ஃபுல்லாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம். அப்போ இந்த கரஸ்பாண்டிங் ரோல் உள்ள சப்ளையோட வேல்யூலேருந்து 200 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா -200 is equal to 50ங்கிறது வேல்யூ. அடுத்து இப்போ இந்த காலம் டெலிட் ஆயிடுச்சு. மீதி இருக்கிற வேல்யூஸில் which is north west corner the cell is X12. ஸோ ஓகே, X12ங்கிற செல்லை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படின்னா அதில் வேல்யூஸ் செக் பண்ணுறோம். இந்த பிளேஸ் என்ன 1 2 that is A1 B2, minimum of A1, B2. அப்போ 50, 225 எது மினிமம், 50ங்கிற வேல்யூ மினிமம். ஸோ அலாட் திஸ் 50 in this cell. இந்த செல்லில் 50ங்கிற வேல்யூ அலாட் பண்ணிவிட்டு கரஸ்பாண்டிங் ரோவாக காலமாக இதை ஃபுல்லாக டெலிட் பண்ணிடுறோம். அப்போ இங்கே என்ன பண்ணோம், கரஸ்பாண்டிங் காலமில் 50யை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 175ன்னு கிடைக்குமா. ஓகே, மீதி இருக்கிற வேல்யூஸில் which is north west corner the cell is X22 is north west corner-ஆக இருக்கா. அப்போ அந்த செல் எலமெண்ட்டை டெலிட் பண்ணிவிட்டு அதனுடைய கரஸ்பாண்டிங் சப்ளை டிமாண்ட் செக் பண்ணுறோம். இது 300, சப்ளை இஸ் 300, டிமாண்ட் இஸ் 175, which is minimum, 175 is minimum. அப்போ allot that 175 in this cell and strike out the corresponding column. Then what to do, subtract this 175 in the corresponding row cell. சப்ளை வேல்யூலேருந்து 175 டெலிட் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன கிடைக்கும் 5. ஓகே, 125ன்னு இருக்குது. அடுத்த நார்த் வெஸ்ட் கார்னர் செல் எது, இந்த 4 செல்ஸ் இருக்குது. இதில் நார்த் வெஸ்ட் கார்னர் செல் என்ன X23ன்னு சொல்லலாமா. அப்போது this is X23 is நார்த் வெஸ்ட் கார்னர். கரஸ்பாண்டிங் அந்த செல்லை டெலிட் பண்ணிவிட்டு இதனுடைய சப்ளை வேல்யூஸ் 125, demand values 275, which is minimum
125. So allot this 125 in this cell and delete the row. Subtract this 125 from here. Then we get 125 275 ல delete பண்ணிட்டோம் அப்படின்னா 150 is here. Now come to next northwest corner cell, that is 13. Strike out the cell and which one is minimum? 150 or 400 or 150. அப்போ 150 இங்க allot பண்ணிட்டு அந்த 150 strike out பண்ணிரும். Now subtract 150 from 400. அப்போ என்ன வரும்? 250 வருமா? ஓகே. Now அடுத்த ஒரே ஒரு செல் தான் இருக்கு. அந்த செல் தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். இதனுடைய சப்ளை வேல்யூ டிமாண்ட் வேல்யூ ஈக்குவலாக இருக்கா? இருக்கணும். இருந்தால் தான் நம்ம அலாட் பண்ண வேல்யூஸ் எல்லாம் கரெக்டுன்னு அர்த்தம். அப்போ ஈக்குவலாக வந்துச்சுன்னா அந்த எலமெண்ட்டை இங்கே அலாட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடும். இவ்வளோதாங்க ப்ரொசீஜர். சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் என்னங்கிறத சொல்லணும். Therefore the transportation cost is, இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பாருங்கள். நம்ம கொஷின் என்ன, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் யூஸ் பண்ணி கண்டிப்பாக அதில் என்ன இருக்கணும், இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் நோட்டில். ஸோ இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன், அதாவது அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மினிமம் காஸ்ட்டு ஃபைன் பண்ணுறது தான் நம்மளோட எய்ம். அப்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டுங்கிறது இசட்னு எடுத்துக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம அலாட் பண்ண செல், ஃபஸ்ட்டு செல் X11ங்கிற செல்லில் இருந்த வேல்யூ 11, நம்ம அலாட் பண்ண வேல்யூ 200. அது மாதிரி ஒரு செல்லில் உள்ள வேல்யூஸையும் நம்ம எடுத்து எழுதணும். பாருங்கள் டேபிளில் 11 into 200, 13 into 50, 18 into 175, 14 into 125, 13 into 150, 10 into 250. அதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். 11 into 200 plus 13 into 50 plus 18 into 175 plus 14 into 125 plus 13 into 50 plus 10 into 250. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், இதை மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணோம்னா அதான் வந்து சொல்யூஷனாக இருக்கும். மல்டிப்ளை பண்ண என்ன வேல்யூ வருதுன்னு பார்ப்போம். 11 into 200 that is 2200 plus 13 into 50 is 650 plus 18 into 175 is 3150 plus 15 into 125 is 1750 plus 150 into 13 is 1950 plus 250 into 10 is 2500. Now sum of all this value, finally we get 12,200. Z equal to 12,200 is the transportation cost and it is the minimum transportation cost. And one important note, that is allotment cells check பண்ணணும். இப்போது எந்த ப்ராப்ளம் எடுத்துட்டோன்னாலும் நம்பர் ஆஃப் allotted cells ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் m plus n minus 1. தட் இஸ் m அப்படிங்கிறது rows plus that is number of rows plus number of columns minus 1. That is equal to, in the question la parunga, number of rows. How many number of rows? 2, 3 rows, 4 columns. அப்போ இங்கே என்ன வரும், 3 plus 4 minus 1. That is 7 minus 1 is 6. செக் பண்ணுங்கள் நம்மளுக்கு கிடைச்ச சொல்யூஷனில் எத்தனை செல்ஸில் அலாட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. 1 2 3 4 5 6. அப்போ நம்ம ஃபைன் பண்ணது கரெக்ட். கண்டிப்பாக அது என்னவாக இருக்கணும், m plus n minus 1க்கு ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய அலாட்டட் வேல்யூஸ் கரெக்டுன்னு அர்த்தம். இதுவும் நிறைய 1 mark கொஷின்ஸில் கேட்பாங்க. அலாட்மெண்ட் செல்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா m plus n minus 1, number of rows plus number of columns minus 1 அப்படின்னு சொல்லுவோம். Okay, similarly come to next question. Consider this as practice problem. Find the initial basic feasible solution by northwest corner method. Problem is
5 7 8 4 4 6 6 7 7. Supply for this problems are 65, 42 and 43. Demand values are 70, 30 and 50. This origins are A, B, C and destinations are considered as D, E, F. This is the question. Try to solve this. I just listen. Now first our aim is to check this problem is a, what is that, balanced or unbalanced type. For that sum the supply and demand values. இப்போ supply value demand value equal இருந்துச்சுன்னா இது balanced typeன்னு சொல்லிடலாம். இதை டோட்டல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது? 65, 42, 43. 100, 150 is comma. So supply value is 150. What is demand value is also 150. So this problem is a balanced transportation problem. Now this is northwest corner rule. So allot the first cell, consider the first cell as 5. Strike out this and find the minimum supply or demand. Which one is minimum? எது minimum அப்படின்னு find பண்ணுங்க. So 65 is minimum. இங்க 65 allot பண்ணிட்டு இந்த row ஃபுல்லாக delete பண்ணிட்டு 75லேருந்து 65 subtract பண்ணோம்னா இங்கே 5ன்னு கிடைக்கும். அடுத்து இந்த row ஃபுல்லாக delete ஆயிடுச்சு. Next northwest cell is this 2 1ங்கிற பிளேஸில் உள்ள செல் தான் நார்த்வெஸ்ட் கார்னர் செல்லுன்னு அர்த்தம். அப்போ இதையே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு இதில் உள்ள மினிமம் ஹியர் 42 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 5ன்னு இருக்குது. அப்போ விச் ஒன் இஸ் மினிமம் 5ங்கிறது இங்கே அலாட் பண்ணிவிட்டு இந்த காலத்தை டெலீட் பண்ணிடும். அப்போ இங்கே 5ஆல் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 37 வில் கம்மா. ஓகே, அடுத்து நார்த்வெஸ்ட் கார்னர் இஸ் திஸ் செல்னு வருமா? இது ஃபுல்லாக டெலீட் ஆகிடுச்சு, இது ஃபுல்லாக. அப்போ இந்த செல் தான் அடுத்து நார்த்வெஸ்ட் கார்னராக இருக்கும். இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் இங்கே 37 இருக்கும், இங்கே 13 இருக்குது. விச் ஒன் இஸ் மினிமம் 30. அப்போ இந்த 13 அலாட் பண்ணிவிட்டு இதையே டெலீட் பண்ணிடுறோம். இங்கே என்ன இருக்கும்? ரிமைனிங் 7 மட்டும் இருக்கும். இப்போ இந்த 2 செல் மட்டும் ரிமைனிங் இருக்கும். இது ரெண்டில் இது நார்த்வெஸ்ட் கார்னர், இந்த மேலே இருக்கிற செல் தான் அலாட் பண்ணும். அப்போ மினிமம் 7 அலாட் பண்ணிவிட்டு இதையே டெலீட் பண்ணிடும். இதை 7ஆக சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 43 பெண்டிங் இருக்கும். அப்போ 43 ஈக்குவலாக வருது. அலாட்டட் வேல்யூ கரெக்டு. இங்கே 43 அலாட் பண்ணிட்டு இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும்? அலாட்டட் செல்ஸில் உள்ள அலாட்மெண்ட் வேல்யூ அந்த செல் வேல்யூ மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சொல்யூஷன் கிடச்சிடும். ஸோ ஃபைனலாக இதனோட சொல்யூஷன் என்ன அப்படின்னா Z equal to, check your answers, we get Z equal to 808. And one more thing, allotment cells check பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்கே ஒரு அலாட்மெண்ட், இங்கே ஒரு அலாட்மெண்ட், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று வந்துச்சு. அப்போ 1 2 3 4 5 அலாட்மெண்ட்ஸ் வந்துச்சு. அப்போ இதுலேருந்து ஃபார்முலா என்ன? M + N -1 equal to 3 rows 3 columns. இப்போ 3 + 3 - 1 is 6 - 1 5. 5 cells allot ஆயிடுச்சா? 1 2 3 4. This one also 5. Okay, this 5 cells are allotted cells and the value is 808. Our find the solution. This is for practice problem. Do it, and any questions please comment on the comment section. Thank you for watching.